அன்றைய காலம். அந்த காலம் எப்பொழுதோ போய்விட்டது. ஆனால் இன்று அந்த காலத்தை வரவழைத்திருக்கின்றார்கள். பல கொப்பியை தருகின்றேன் தொப்பிக்கு போடு என்று கூறுகின்றார்கள். சாமானை கட்டி அதில் ஒரு லேவலை போட்டு அகதிகளுக்கு வந்த சாமானை ஆட்களை வைத்து வேட்பாளர்களை வைத்து நிறையாக்கி அவர்களுடைய கையிலே கொடுத்து இதை கொடு என்று சொல்லுகின்றார்கள். என்ன காரணம்? வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், யார் எதை தந்தாலும் வாங்குங்கள். நாங்கள் ஒரு மரத்தை உசுப்புகின்றோம், பழங்கள் கொட்டுப்படும், புசியுங்கள், சாப்பிடுங்கள். ஆனால் வாக்குகளை நிதானமாக போடுவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாக்குகளுக்காக தருகின்ற உதவிகளை நீங்கள் தருகின்ற சாமான்கள் எல்லாம் அகதிகளுக்காக, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வந்த சாமான். அது உங்களுக்கு ஹலாலானது. அதற்கு வாக்குகள் வீடு அல்ல என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அது யார் தந்தாலும் சரிதான். இந்த கொள்கையிலே முஸ்லிம் காங்கிரஸ் கூறி போயிருந்தது. ஜவஹர் கான் ஒரு கருத்து சொன்னார். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக எங்களுடைய கட்சி எங்கள் யாருக்கும் காசு தரவில்லை, எங்களுக்கு நிதியை ஒதுக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய பணத்தை போட்டுத்தான் இந்த தேர்தலில் நிற்கின்றோம் என்று ஒரு கருத்து சொன்னார் ஜவஹர் கான். இது என்ன விளங்குகின்றது? முஸ்லிம் காங்கிரஸ் யாருக்கும் காசு கொடுத்து இங்கு ஆளை நிப்பாட்டாது. அது காசுக்கு ஆட்களை வாங்கி நிப்பாட்டுகின்ற கட்சி அல்ல, அது கொள்கைக்கான கட்சி. எனவே காசு கொடுத்து ஆளை நிப்பாட்டாது, காசு கொடுத்து வாக்குகளை வாங்காது. அவன் இலட்சிய புருஷனாக இருக்கின்றவன் ஒவ்வொருத்தனும் முஸ்லிம் காங்கிரசுக்கு நிச்சயமாக போடுவார். சகோதர நண்பர்களே, இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்ல.